ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழை மரம் பக்கத்தில் மீன் வறுவல் வறுத்துட்ருக்கோம் பாருங்கள். 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், சிறிதளவு உப்பு, சிறிதளவு மஞ்சள் போட்டு நல்லா பிரட்டி இப்படி வச்சுக்கிறணும். வச்சுட்டு இதை வந்து நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இப்போ 1 பை 1 வறுத்துட்ருக்கோம். காரைக்குடி ஸ்டைலில் மீன் வறுவல் செஞ்சிட்ருக்கோம். மீன் வறுத்துட்ருக்கும் போதே நம்ம அதில் கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீனோட வறுவல் பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிடும்போது. நம்ம வாழை மரம் பக்கத்துலேயே உட்காந்து சமைச்சிட்ருக்கோம். வாழை மரத்து மீன் வறுவல். நம்ம டேபிள் ரோஸ் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். டேபிள் ரோஸ் வந்து நம்ம வந்து இது பெருசாகிடுச்சு, நிறையா வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பெரிய வாழையில், உடஞ்சி போன வாழையிலையும் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அப்புறம் நம்ம வீட்டில் வளர்ந்த சேனைக்கிழங்கை வந்து ஊனி வச்சுருக்கோம் பாருங்கள். சூப்பராக வளர்ந்து பாருங்கள், குட்டி குட்டியாக. நம்மளோட மீன் வறுவலையும் அப்பப்போ கிண்டி விட்டுக்குவோம். எல்லோரும் வாழையில் நம்ம மீன் வச்சு தான் சாப்பிட்ருக்கீங்க. நாங்கள் வெற்றிலை, வீட்டில் பறித்த வெற்றிலையை வச்சு அது மேலே மீனை வச்சு சாப்பிட போகிறோம் பாருங்கள். வீட்டில் பறித்த வெற்றிலை இருக்குது பாருங்கள். இந்த ஒவ்வொரு இலையும் பாருங்கள், இதுலேயே மீன் வறுவலை வச்சு சாப்பிட்றலாம். அவ்வளோ பெரிய இலையாக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய வாழைப்பூவையும் பார்த்துடலாம். 5 சீப்பு விட்டுருக்குது வேறு. போக போக இந்த இடம்லாம் நல்லா வைலட் ஆயிரும். அது வரை க்ரீனாக தான் இருக்கும் 1 மாதம். நம்ம வந்து வாழை மரத்தை வந்து நல்லா பாதுகாக்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன், வாழை நாறுகளை போட்டு எல்லா காய்கறி கழிவுகளையும் போட்டு நம்மளுடைய வாழை மரம் வந்து வாழைப்பூ விட்டுருக்கு இல்லையா, இந்த நேரத்தில் வந்து நல்லா கவனிச்சுக்கணும் நம்ம வாழை மரத்தை. அதுக்காண்டி அது மேலே ஃபெர்டிலைசர், லிக்விட் ஃபெர்டிலைசரை தெளிச்சுக்கிட்டே வரேன். காய்கறியை மொத்தமாக வந்து கொட்டிட்டேன், ஏன்னா தண்ணி ஊற்றினா வெளியிலே ஓடுது. அந்த தண்ணிகள்லாம் ஓடாமல் இருக்கிறதுக்கு நான் சுற்றிலும் இது மாதிரி அணைச்சிருக்கேன். காய்கறி கழிவுகளை வச்சு அணைச்சிட்டு இப்படி போட்டிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ. நம்மளோட மீன் வறுவல் வறுத்து முடிச்சாச்சு. நம்மளோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளுடைய காரைக்குடி செட்டிநாடு மீன் வறுவல் இப்படி தான் வறுக்கணும். பொடி எடுத்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி நான் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் பொடி போட்டிருக்கேன். வாழை மரத்து பக்கத்துலேயே உட்காந்து ஒரு டிஷ்ஷு. நம்மளுடைய மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். காரைக்குடி செட்டிநாடு மீன் வறுவல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.